நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலையில குட்டிய பிறகும் தலைமுடி கொட்டிய பிறகும் தான் வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு புரியுது. ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சாதான் வாழ்க்கையோட அர்த்தமே நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட சில நல்ல வாழ்க்கை துணைகள் அமைஞ்ச பல பேரோட திருமண வைபவங்களை தான் இந்த நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். வெல்கம் டு தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னா. இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்தியாவில் ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கும் ஒரு கலாச்சாரம், ஒரு வழிபாடு, ஒரு குணாதிசயம், ஒரு ரசனை, இப்படி சொல்லிட்டே போகலாம். அதுவே மாநிலத்துக்கு மாநிலம் எப்படி இருக்கும்? கேரளா அப்படின்னாலே கதகளி, சந்தன போட்டு, ஈரக்குந்தல் இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா கேரளா கல்யாணங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கறத இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்துல நம்ம பார்க்க போறோம். இது கேரளா கல்யாண ஸ்பெஷல். கேரளா மகிழ்வூட்டும் மலைமுகடு, இயற்கையின் இதயம், இறைவன் ஆசீர்வதித்த மரங்களின் மகா கூட்டம், ரப்பர் மரங்களின் ரசனை மிகு தோட்டம், யானைகளை தோழர்களாய் வளர்க்கும் ஈடுபாடு, இயற்கை வைத்தியத்தை கைவிடாமல் தொடரும் பாரம்பரிய உடன்பாடு, இப்படி அழகிய கேரளாவில் திருமண சடங்குகளும் அழகானவை. இந்தியாவின் இதயம் கலாச்சாரம், மாநிலத்திற்கு மாநிலம் அது முத்துச்சரம். கேரள திருமண அழகை காணப்போகிறோம் இந்த வாரம். இந்தியாவில் 100 கிலோமீட்டருக்கு ஒரு வழக்கு மொழி, ஒரு சம்பிரதாயம், ஒரு குணாதிசயம், ஒரு ரசனை, ஒரு வழிபாடு இருக்கும். அதுவே மாநிலத்திற்கு மாநிலம் எப்படி இருக்கும்? கேரளா என்றாலே கதகளி, சந்தன பொட்டு, ஈரக்கூந்து, இப்படி எல்லாமே அழகாக இருக்கும். அதே போல அவர்களின் கல்யாணம், சடங்கு, சம்பிரதாயம் இதுவெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த வார நம்ம வீட்டு கல்யாணத்தில் பார்க்கலாம். இது கேரள கல்யாண ஸ்பெஷல். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்துல கேரள கலைஞர்களான நடிகர் துல்கர், கீது மோகன்தாஸ், நவ்யா நாயர், கோபிகா மற்றும் நரேனோட திருமண வைபவங்களை பார்க்க போறோம். மம்முக்கா, மம்மேட்டன், மம்மு என்று கேரளாவில் செல்லமாக அழைக்கப்படுகிறார் மெகாஸ்டார் மம்முட்டி. 4 முறை தேசிய விருது வாங்கிய ஹீரோ. அவருடன் நடித்தால் பெருமை, அவர் படத்தை இயக்கினால் பெருமை என்று பல பேர் பெருமைப்படக்கூடிய ஹீரோ. தளபதியில் ரஜினிக்கு சமமான கதாபாத்திரத்தில் நடித்த கேரள சூப்பர் ஸ்டார். அவருடைய குடும்பம், அந்த குடும்பத்தின் திருமணம் என்றதும் கேரளாவே கொண்டாடியது. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் என்று எல்லா மொழிகளிலும் நடித்த இவர் கலைஞர்களுக்கு மிகவும் பிடித்த கலைஞர். வழக்கறிஞர், பிசினஸ் மேன் என்று இவருக்கு பல முகங்கள் உண்டு. ஆனால் இவர் முகம் சிறந்த நடிகனாகத்தான் எல்லோருக்கும் அறிமுகம். ரஜினியோடு நடிப்பார், கமல்ஹாசனின் பாராட்டு விழாவில் வந்து சந்தோஷப்படுவார், எல்லா அரசியல் பிரபலங்களோடும் நட்பாக இருப்பார், சக நடிகர்களோடு தோழனாக இருப்பார். இதுதான் மம்முட்டி. மம்முட்டி தன் வாரிசை திரைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். துல்கர் மம்முட்டியின் மகன். துல்கரின் 2 திரைப்படமும் ஹிட், திருமணமோ சூப்பர் ஹிட்.
இப்போ ஒரு சின்ன பிரேக். தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனுஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்துல கேரளா கல்யாண ஸ்பெஷலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்மாவை சந்தோஷப்படுத்த எதுவும் வாங்கி தர வேணாம், என்ன வேணும்னு கேட்டாலே போதும், ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்பாவை சந்தோஷப்படுத்த எதுவும் கேட்க கூட வேணாம், அப்பாவோட பேரை காப்பாற்றுற மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும். அப்படிதான் நம்மளோட மெகா ஸ்டார் மம்மூட்டியோட மகன் துல்கர் இப்போ 2 மலையாள படத்தில் நடிச்சு சூப்பர் ஹிட் ஹீரோ ஆகி அப்பாவோட பேரை காப்பாத்திட்டாரு. அவரோட திருமணம் சமீபத்தில் நடந்தது. அந்த திருமண வைபவங்களை இப்போ பார்க்கலாம். நம் பிறப்பு சிறப்பாய் இருப்பது சில பேருக்கு பிறந்த இடத்திலிருந்தே தொடங்குகிறது. அந்த வகையில் தென்னிந்திய பிரபலம் மெகாஸ்டார் மம்முட்டியின் மகன் துல்கர் திருமணம் மங்கள நேரத்தில் திருவிழா கோலத்தில் நடந்தது. பிரபலங்கள் குவிய கேரளமே மகிழ நடந்தது. நடிகர் மகனாக இல்லாமல் பிசினஸ் மேனாக எல்லோருக்கும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட துல்கர் இப்போது நடிகராகவும் பிரபலம். நடித்தது 2 படம், 2மே சிறந்த படம் என சொல்ல வைத்த துல்கர் திருமணத்திற்கு சினிமாவை கடந்து மெகாஸ்டார் மம்முட்டியின் நட்புகள் வந்திருந்தன. மத்திய அமைச்சர் வயலார் ரவி, கேரள முதல் மந்திரி உம்மன் சாண்டி ஆகியோர் வந்திருந்தது மம்முட்டிக்கு மிகப்பெரிய ஆனந்தம். மொழி படம் மூலம் தமிழ் ரசிகர்கள் வழிமொழிந்த பிருத்திவிராஜ் வந்த வரவு விசேஷம். காவ்யா மாதவன் இந்த சந்தோஷ கணங்களில் கலந்து கொண்டு அகமகிழ்ந்தார். ஜெயராம் வாழ்த்து சொல்லி நெகிழ்ந்தார். சித்திரமாய் பேசிய பாவனா மற்றும் லட்சுமி ராய் ஆகியோர் தங்கள் சீனியர் வீட்டு திருமணத்திற்கு வந்து வரவை பதிவு செய்தனர். பத்மபிரியா வந்தது இனிமை, பிரியதர்ஷன் லிசி ஜோடி வரவு பெருமை என பிரபலங்களின் கண்காட்சியாக துல்கர் திருமண நிகழ்ச்சி இருந்தது. இந்திய மக்களை மகிழ்வூட்டிய ஆஸ்கர் நாயகன் ரசூல் பூக்குட்டி, திலீப், சுரேஷ் கோபி, ஃபாசல், மனோஜ் கே ஜெயன், ராஜகுமாரன் திருமணத்திற்கு வந்த மன்னர்களைப் போல இருந்தது. மம்முட்டி வீட்டு பிரம்மாண்ட திருமணத்தை ஓராண்டு பேசலாம் என்று சொன்னார்கள் திருமணத்திற்கு வந்தவர்கள். நாமும் வாழ்த்துவோம், பேசுவோம். इस दुनिया में अगर जन्नत है तो बस यही है, यही है। सुभान अल्लाह, सुभान अल्लाह, सुभान अल्लाह, सुभान अल्लाह, सुभान अल्लाह, सुभान अल्लाह। निजा गरी सा, निजा मगा, यमा यमा, निजा गरी सा, निजा मगा, यमा यमा यमा, निजा ममा नि बगरी।
தேவதைகளுக்கு சிறகுகள் இருக்கா இல்லையா, அவங்க எந்த காஸ்டியூம் டிசைனர் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க எந்த பார்லருக்கு போகிறாங்க, அவங்களுக்கு லவ்வர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதிலே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தேவதை வலம் வருவாங்க. அப்படி வலம் வந்த ஒரு தேவதை தான் நடிகை கோபிகா. அவங்களோட திருமண வைபவங்களை இப்போ பார்க்கலாம். சேரனின் ஆட்டோகிராஃப் அழகி. இயற்கைக்கு பிடித்த கேரளாவில் சேரன் கண்டுபிடித்த இளவரசி. தொடர்ந்து பேசும் காதலர்களின் கைபேசியாய் தமிழகம் பேசியது கோபிகாவை பற்றி. தமிழ் படிக்க ஆசை வந்துச்சா, தமிழ்நாட்டு வெட்டம் வந்துச்சா, அழகாந்தம் போல ஏதோ ஒண்ணு நெஞ்சுக்குள்ளே ஒட்டி கொண்டு காதல் காதல் என்று சொல்லச்சா. சேரனின் இளமைக்கால காதலை மட்டுமல்ல, தமிழ் இளைஞர்களையும் காதலிக்க வைத்த கதாநாயகி. Time I wanna see my girl. லட்சாவதியே என்ன அசத்திரதியே, லட்சாவதியே என்ன அசத்திரதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல் வெயிலோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ, தொட்டவுடனோடு நான்கு மொழிகளில் நடித்த கோபிகாவிற்கு காலம் கல்யாண செய்தியை காதில் சொன்னது. திருமணம் இனிதே நிகழ்ந்தது. தேவதைகளின் அடையாளம் அவளின் உடையாலும் உணர்த்தப்படும். வழக்கமாக வெள்ளை கவுனில்தான் கிறிஸ்தவ திருமணம் நடத்தப்படும். கோபிகா அணிந்து வந்த போது அந்த ஆடை கோபிகாவால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். தேவதையின் கையெழுத்தை காண வேண்டுமா? இந்த தேவாலயம் பாருங்கள். ஆம், தன் திருமணத்தை இங்குதான் பதிவு செய்தார் கோபிகா. பல்லாயிரம் திருமணங்களை கண்ட இந்த தேவாலயம் இப்பூமகளின் திருமணத்தையும் நடத்தி வைத்தது. இயேசுவின் ஆசீர்வாதத்தோடும் பைபிளின் சாட்சியோடும் நடந்தது இத்திருமணம். இருவரும் கைகோர்த்த கணங்களில் இதயங்களின் வழியே இறைவனின் ஆசீர்வாதம் பெற்றது. பட்டுப்புடவைக்கு மாறிய கோபிகா தன் நிஜ ஹீரோவின் நிழலாய் தொடர ஆயத்தமானார். பூ
நரம்பில் இரத்தமா, இருவருக்குள் மௌனமா இதயம் பேச இவர்கள் தேனிலவு சென்றது மூணாறு. குழந்தையாய் மடியில் உட்கார்ந்த உரிமை, அரவணைப்பில் அகமகிழ்ந்த நிமிடங்கள், தோள் சாய்ந்து உலகம் மறந்த நிகழ்வுகள் தேயிலை தோட்டத்தில். விரல் பிடித்து நடந்த பசுமை நினைவென சந்தோஷமாய் நகர்கிறது கோபிகாவின் திருமண வாழ்க்கை. அது மேலும் தொடர நாமும் வாழ்த்துவோம். இந்த வாரம் கேரளா கல்யாண ஸ்பெஷலை தான் நீங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த திருமணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். இன் தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தனிஷ்க் நம்ம வீட்டு கல்யாணம் பவர்ட் பை கோல்ட் வின்னர். இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம். இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்துல கேரளா கல்யாண ஸ்பெஷலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல இளைஞர்களுக்கு தேவதையா காட்சியளித்த நடிகை நவ்யா நாயருக்கு திருமணம் அப்படிங்கிற பேச்சு அடிபட்ட பொழுது ரசிகர்கள் மனசுல ஒரே ஷாக். கேரளால அவங்க கண்டுபிடிச்ச அந்த ராஜகுமாரனோட அவங்களுக்கு நடந்த திருமணத்தை இப்ப பாருங்க. நவ்யா நாயர் கேரளத்தின் சிறந்த நடிகைகளில் ஒருவர். யதார்த்தமான நடிப்பில் புகழ் பெற்றவர். சேரனால் மாயக்கண்ணாடி என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். முதல் படத்துல எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா எப்படி ஒரு 25,000 50,000 கொடுப்பாங்கடா? என்ன தெரியல. முதல்ல நீ நல்ல ஷர்ட்ஸா நிறைய பர்ச்சேஸ் பண்ணனும். அங்க கொடுப்பாங்கடா போட்டுக்கிறதுக்கு. அதனால இங்க இருந்து அசிங்கமா போணுமா? அழகா போ வேணாமா? சரி குடு. புடி. நல்லா இருக்கும். இது ஓகேயா? ஓகே போட்டுக்கிறேன். நீ சொன்னா கேப்பேன். காதலர் உள்ளங்களின் துன்பம் போக செல்போனை கண்டெடுத்த நெஞ்சம் வாழ்க. இனி தூங்கும் நேரம் இல்லை இல்லை பேசிக்கொண்டே காதல் செய்வோம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சி கொஞ்சி பேசிக்கொள்ள ஆசை வந்ததே. கேரளாவில் பாலமணி என்று செல்லமாக அழைக்கப்படுபவர்.
இவருடைய திருமணம் கேரள சம்பிரதாயப்படி மிக எளிமையாகவும் அதே சமயத்தில் அழகாகவும் நடந்தது. இவருடைய கணவர் பெயர் சந்தோஷ் மேனன். நவ்யா நாயர் சந்தோஷ் மேனன் திருமணத்திற்கு கேரள திரையுலகினர் பலர் கலந்து கொண்டனர். மெகா ஸ்டார் மம்முட்டி, சூப்பர் ஸ்டார் மோகன்லால், ஜெயராம், பிஜு மேனன் ஆகியோர் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை தெரிவித்தனர். நவ்யா நாயர் சந்தோஷ் மேனன் தம்பதிகளுக்கு சாய் கிருஷ்ணா என்ற ஒரு அழகிய குழந்தையும் உள்ளது. இந்த மழலையின் சிரிப்பைப் போல இவர்களின் இல்லற வாழ்வும் இனிக்கட்டும். அழகான பொண்ணு சிரிச்சிட்டு போன அடுத்த செகண்டே ஒரு பையன் கட்டுற மனக்கோட்டை இருக்கே, அதை ராஜராஜ சோழனால கூட கட்ட முடியாது. அப்படி தமிழ்ல நலதமயந்தின்னு ஒரே ஒரு படத்துல நடிச்சாலும் அந்த படம் மூலமா ரசிகர்களை டாட்டூ போட வச்ச நடிகை கீது மோகன்தாஸோட திருமணத்தை இப்ப பாருங்க. கீது மோகன்தாஸ் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு இந்த திரைப்படத்தை யாரும் மறந்திருக்க முடியாது. அந்த குழந்தைதான் கீது மோகன்தாஸ். வாங்க. எதுக்காக கூப்பிட்டீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். வாங்க. வந்துட்டேன். எதுக்காக கூப்பிட்டீங்க? அதான் சொன்னேனே, உன்னை பாக்குறதுக்காகத்தான். ஐயையே, இங்கு தோ பாருங்க. ஐயோ, மூடாம அப்படியே வச்சுட்டேன். கொண்டாங்க. இப்படி மூடி வைக்கணும், அப்பதான் இங்க கொட்டாது. டீனு, இவங்க உனக்கு தெரியுமா? கூப்பிடுறாங்க. ஓமா. என்ன? உனக்கு என்ன தெரியுமா? ஐயோ, நீ என் கூட வரையா? உனக்கு இஷ்டம்னா நீ போகலாம். எங்கே? எங்க வீட்டுக்கு தான். அங்க என்னென்ன இருக்கு? உனக்கு என்னென்ன வேணும்? அட, வெக்கப்படாம சொல்லுமா. பெலூன் இருக்கா? சோப்பு பெலூன். சிகப்பு பலூனா? அன்றைக்கு எல்லோருக்கும் பிடித்த அந்த குழந்தை இன்று கதாநாயகியாக நடிக்கும் போதும் பிடிக்கிறது. நல தமயந்தையில் மாதவனோடு இலங்கை தமிழ் பேசியது இந்த கேரளத்து பெண்குட்டிதான். ராம்ஜி, நீங்க கதவை திறந்து வெளியில போய் தலை உள்ளுக்குள்ள நீட்டி கொண்டு பிள்ளைங்கால தூக்குங்கோ. பிள்ளைங்கதா? புரியுது. வெளியே போய் லேசா கதவை தூக்கி காலை திறந்து. எப்படி? நீங்க கதவை புரிஞ்சுது. பிறகு வெளியில போகக்குள்ள வாயை தொடச்சு கொண்டு போங்கோ. சரி. 1986 1 முதல் 0 வரை படத்தில் சிறந்த குழந்தை நட்சத்திரமாக விருது வாங்கிய கீது மோகன்தாஸ் 2004 ஓரிடம் படத்திற்காக சிறந்த கதாநாயகி விருதும் வாங்கினார்.
கேட்கின்றுண்டோ என்ற படத்தை இயக்கிய கீது மோகன்தாஸ் தன் வாழ்க்கை துணையாக ஒரு ஒளிப்பதிவாளரை திருமணம் செய்திருக்கிறார். கீது மோகன்தாஸ், ராஜீவ் ரவி இருவருக்கும் கேரள திரையுலகில் நட்பு வட்டம் அதிகம். அது இத்திருமணத்தில் வருகை தந்தவர்களின் எண்ணிக்கையையும் பிரபலமும் நமக்கு புரிய வைத்தது. மெகா ஸ்டார் மம்முட்டி, சூப்பர் ஸ்டார் மோகன்லால் வருகை எவ்வளவு முக்கியம். வந்தவர்களின் வாழ்த்துக்கள் வர்ணிக்க முடியாத வாக்கியம். பிருத்திவிராஜ், பிஜு மேனன் குடும்பத்தோடு வந்தது தன் குடும்பத்தில் ஒருவரின் திருமணம் என்பது போல இருந்தது. ஜெயராம், நரேன் நண்பர்களாய் அன்பர்களாய் இத்திருமணத்தில் கலந்து கொண்டனர். மேலும் மேலும் வந்த கூட்டம் ஆண்டவனின் ஆசீர்வாதம் தர அனுப்பி வைத்த கூட்டமாக இருந்தது. புருவங்களுக்கிடையில் மணமகன் வைத்த பொட்டு உன்னை நான் எனக்குள் பதிவு செய்ததன் அடையாளம் என்பது போல இருந்தது. மணமக்களுக்கு வசந்தம் பிறந்தது. வாழ்த்துவோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவநாராயணமூர்த்தி இவரை கடந்த 10 வருஷங்களா தமிழ் சினிமால எத்தனையோ நகைச்சுவை காட்சிகள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் கொஞ்சம் லேட்டா தமிழ் சினிமாக்கு என்ட்ரி கொடுத்தாலும் நிறைய ஹிட் காமெடி சீன்ஸ்ல நடிச்சிருக்காரு. இவரோட மகனுக்காக இவர் பிரபலங்களோட நடத்தின அந்த திருமணத்தை பத்தி சொல்றாரு, கேளுங்க. விஜய் டிவி நம்ம வீட்டு கல்யாண நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க வீட்டில் நடந்த கல்யாணம் உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்ப்போமா? சில பேர் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப தற்செயலா நம்ம சந்திப்போம். அப்ப அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா ஏதாவது ஒரு காலகட்டத்துல அவங்க தான் நம்மளோட வாழ்க்கையே அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுப்போம். அப்படி சிவநாராயணமூர்த்தியோட மகன் அவரோட மனைவியை எப்படி சந்திச்சுக்கிட்டாரு அப்படிங்கறத சொல்றாரு, பாருங்க. இவங்களை 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஜெயினர்ல தான் பார்த்தேன், பெங்களூர்ல ஃப்ரெண்ட்ஸ் டுகெதர் பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியாது, இவங்க நார்மல் ஃப்ரெண்டாக தான் ஃபாலோ பண்ணேன். ஒரு 1.5 இயர்ஸ் இவங்களோட மெயில் சேட் பண்ணியிருப்பேன். அப்போ பார்த்துருந்தா கிடையாது. வீக்லி மந்த்லி 2 டைம்ஸ் பெங்களூர் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் சம்மந்தமாக. அப்போ கூட அவங்கள மீட் பண்ணதில்லை, ஒன்லி மெயில் சேட்டிங் தான். அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆஃபீஸில் பிஸியாக இருப்பாங்க வேறு. அப்புறம் இடையில கொஞ்சம் பழக இவங்களுக்கும் பிடிச்சிது. நான் ஓரளவு எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. சரி, எங்களுக்கு கொஞ்சம் என் குடும்பத்தில் ஜாதகத்து மேலே நம்பிக்கை உண்டு. நாங்கள் கொஞ்சம் இதோட ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது எனக்கு நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனிச்சு. ப்ளஸ்ஸு அம்மாட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அம்மாட்டையும் காட்டினேன். அவங்களுக்கும் ஓரளவு பிடிச்சிருந்தது. ஓரளவு இவங்க அப்பா அம்மா வர சொன்னோம். இவங்க அப்பா அம்மா சைடும் ஓரளவு ஓகே தான். ஆனால் அவங்க கன்ஃபியூஸ் ஆனாங்க, என்ன அதர் ஸ்டேட்டில் கொடுக்குறோமே நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க நம்ம பேக்ரவுண்டு நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்த்தோன்னா அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாதர்கிட்ட அடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போயிட்டு கடைசியாக ஃபாதர்கிட்ட கொடுத்தேன் என்னுடைய இந்த பொண்ணோட ப்ரொஃபைலை. இதில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆள். எல்லா இதுவும் கூப்பிடுவாங்க, போவோம் வருவோம். இந்த இளைய தலைமுறை வந்து தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம பகுதியில் அங்கேருந்து ஒரு ஒரிசா பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நாங்கள் மனம் ஒத்து போச்சு. அப்புறம் இல்லை நமக்கு என்ன வேலை இருக்குது, நானும் ஓகே சொல்லிட்டேன். என் மேரேஜ் திருப்பதியில் வெங்கடாஜலபதி சுவாமி முன்னாடி தான் நடந்தது. அவரும் எனக்கு அவர் பேக்ரவுண்ட் சப்போர்ட்டாக இருந்தார். இன்விசிபிளாக சப்போர்ட் பண்ணி நல்லா மேரேஜ் பண்ணி வச்சார். உயரமான இடத்துல, புனிதமான இடத்துல. அது மாதிரி படிஞ்சது. இங்கே அப்புறம் விஜய் பார்க்கில் அப்போடைய ஃப்ரெண்டு அவங்க, அந்த ஓனர், அவங்க இதுலேயே மேரேஜ் ரிசப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணோம். நிறைய அப்போடைய ஃபாதரோட வெல் விஷர்ஸு, அவருடைய பிஸ்னஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்திருந்தாங்க.
என்னுடைய வெட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் சைடு, அவங்க ஃபாதர் சைடும் ஓகே பண்ணி, எங்கள் ஃபாதர் சைடும் ஓகே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 12th தான் அமைஞ்சுது. அதுவும் ஒரு கரெக்டாக ஒரு 15 நாள் கேப்பில் தான் இருந்தது எங்களுக்கு. மண்டபமும் அவ்வளோ பெருசாக கிடைக்கல. திருப்பதியிலையும் ரொம்ப நாளாக எனக்கும் ஆசை, இதுக்கும் திருப்பதியில் தான் பண்ணணும்னு ஆசை. அதனால் திருப்பதிலேயே எங்களுடைய மேரேஜை பண்ணிட்டோம். நல்லபடியாக நல்லா கிராண்டாகவும் இருந்தது, ப்ளஸ் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது அந்த இடத்துல இருந்து பண்ணது. திருப்பதியில் நடந்த இவங்களோட திருமணத்துக்கு பெருமாள் வாழ்த்து சொன்னாரு. எந்த கோலத்துல வந்து காட்சி அளித்தாரு அப்படின்றத சொல்றாங்க, கேளுங்க. திருப்பதி போயிருந்துக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி எவ்வளோ அருமையாக இருக்கும்னுட்டு. நல்லா ஹெவனில் பண்ண மாதிரி இருந்தது எங்களுடைய மேரேஜ். ரொம்ப நேரம் வேறு வெயிட் பண்ண வச்சாங்க. 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு தனியாக நிற்க வச்சு சாமி கும்பிட வச்சாங்க. அதுவும் நல்ல மகிழ்ச்சியான விஷயமா இருந்தது. அதாவதுங்க, இந்த சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 படங்கள் நான் நடிச்சிட்டேன். எனக்கு வேலை கொடுத்தவங்க, வாய்ப்பு கொடுத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விழாவில் கலந்துக்க வச்சு சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தாங்க இந்த ஏற்பாடெல்லாம். சென்னையில் விஜயா பார்க்கில் நடந்த அந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சி. ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா செலிப்ரிட்டிஸ் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. விவேக் சார், சீனியர் ஆர்டிஸ்ட் செந்தில் சார், MS பாஸ்கர், முத்துக்காலை, போண்டாமணி. டைரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹரி சார் வந்திருந்தார், பிரபு சாலமன் சார், சர்குணா அவங்கள வந்திருந்தாங்க. சீனியர் டைரக்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா முத்துராமன் சார் வந்திருந்தாங்க. அவர் ரொம்ப வந்து கலாட்டா பண்ணி எல்லாரையும் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி அவர் நம்ம ஃபேமிலியோட வந்து அவரும் ஃபோட்டோ எடுத்தார். எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராமநாடு MP JK ரித்தீஷ், ஹீரோ அவங்க ரமணா, ஹரி சார், ஹரிக்குமார் சார், சரவணா வீடியோ ஓனர் திரு கணேசன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதர் விஐபின்னு பார்த்தீங்கன்னாக்கா தான் வசந்த பவன் ஓனர் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் மகரிஷி வித்யா மந்திரன் ஸ்கூல்னு சொல்லிட்டு அவர் பெரிய ட்ரஸ்டி, அவங்க ஒரு 500 ஸ்கூலுக்கு மேலே இருக்காங்க ஆல்டோர் வேடு. அவங்க டைரக்டர் நமச்சிவாயம் சார் அவர் வந்திருந்தார். அப்புறம் சீகார்ஸ் கண்டெய்னர் சொல்லிட்டு அவங்க ஒரு 4-5 ஷிப்பு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. அந்த ஒருத்தர் ரவின்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தார், என் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து அமுதத்துறை ராஜ் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க, கூட்டத்தில் தெரியலை. இவ்வளோதான் நினைவு வருது எனக்கு. உண்மையிலே யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னாக்கா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீட்டில் நடந்த அந்த கல்யாணத்தை பார்த்துருப்பீங்க, ரசிச்சுப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் வேணும், உங்கள் ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும். வணக்கம், நன்றி. விஜய் டிவி நேயர்களே, நம்ம வீட்டு கல்யாணத்தில் லோகேஸ்வர் குமாரனை நானும் சொப்பனா ஷவிங்கிற எங்களுடைய எங்கள் வீட்டு கல்யாணத்தை பார்த்தீங்க. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் விஜய் டிவி வியூவர்ஸ், தேங்க்யூ. இந்த வாரம் நம்ம வீட்டு கல்யாணத்தில் கேரளாவை சார்ந்த பல நடிகர்களோட, பல கலைஞர்களோட அந்த கேரளா கல்யாண ஸ்பெஷலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு கலைஞர் அவருடைய திருமண கொண்டாட்டத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். And until I meet you next week, it's bye from me, Ramya. In Tanishq நம்ம வீட்டு கல்யாணம் powered by Gold Winner. இது பிரபலங்களின் திருமண கொண்டாட்டம்.